உதயநிதி ஸ்டாலின் சொல்வது அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு, ஆனாலும் அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்றத, அதுக்குள்ள ஏதாவது அரசியல் மெசேஜ் இருக்கா? ஏஜ் ஓல்ட் சேயிங் இருக்குல்ல, தைரியம் என்பது என்ன, பயம் இல்லாதது போல் காட்டிக்கொள்வது. அப்படிதான் அதை நான் பார்க்குறேன். அவர்கள் எவ்வளவுதான் மூடி மூடி மறைத்தாலும் சொல்லாடல்களில் விளையாடினாலும் விஜய் இன்றைக்கு திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஒவ்வொரு திமுக தொண்டருக்கும், விவரம் அறிந்த அவங்க பார்ட்டியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ், அவங்க எல்லாருக்குமே தெரியும். முடிவுகள் எப்படி இருந்தாலும் விஜய் இன்னும் 3 மாதங்களில் நடக்கக்கூடிய தேர்தலில் விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய செல்வாக்கு குறைந்து கூட போகலாம், நான் மறுக்கவில்லை. இன்றைய தேதியில் விஜய் ஒரு பெரிய சேலஞ்சாக தான் திமுகவுக்கு உருவெடுத்திருக்கிறார். ஒரு டிஸ்ரப்டர்ன்ற ஸ்டேஜை தாண்டி இன்றைக்கி அவர் ஒரு சேலஞ்சராகவே டெவலப் ஆகிட்டு இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம பத்திரிகையாளர்கள் நம்முடைய வெறுப்புகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு பார்க்க வேண்டும். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். ஆகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தை, அவர் நிச்சயமாக விஜய் ஃபேக்டர் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதைத்தான் அதிமுக தான் எங்களுக்கு பிரதான எதிரி என்று சொல்வதன் மூலம் கட்டமைக்க விரும்புகிறார். ஆனால் யதார்த்தம் வேறு. திமுக உள்ளே இருக்கவங்களுடைய அவர்களுடைய அசஸ்மெண்ட், அவர்களுடைய உண்மையான மனநிலை என்பது வேறு. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். அசஸ்மெண்ட் அப்படின்னா அதிமுகவை காட்டிலும் தாவேகா உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்குன்றீங்க? கிட்டத்தட்ட, அல்லது அதுக்கு சற்றே குறைவாக இருந்தாலும் இன்றைக்கு ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு சேலஞ்சராக விஜய் அவர்களுக்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறார். இட்ஸ் அ மேசிவ் சேலஞ்சராக கூட நாளைக்கு டெவலப் ஆகலாம். சர்ஜிங், அவங்க ஒரு விதமான ஒரு ஆதரவு நிலை என்பது கீழே மேலோங்கி வந்து கொண்டிருக்கிறது. அகெயின் வித் அ கேவியட் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. களத்தில் அது ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஸ்விங்கில் கூட போகலாம். நான் இன்றைய தேதியில் சொல்கிறேன். இன்னும் 3 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கின்றன. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அநேகமாக ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் நமக்கு எலெக்ஷன்ஸ் இருக்கலாம், கடந்த காலங்களை வைத்து பார்க்கும்போது. ஸோ 100 days, லெஸ் தென் 100 days நமக்கு, ஆர் அரௌண்ட் 100 days நமக்கு எலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்றைய தேதியில் விஜய் திமுகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சராக தான் நான் பார்க்கிறேன். அது அவங்க எங்களுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி என்று சொல்வதன் மூலம் அவர்கள் நாங்கள் பயப்படல அப்படின்றத நிறுவ விரும்புகிறார்கள். அந்த பர்செப்ஷனை கட்டமைக்க விரும்புகிறாங்க. ஆனால் நெரேட்டிவ் கீழே வேறு மாதிரி, பர்செப்ஷன் கீழே வேறு மாதிரி இருக்குது. இவங்க கட்டமைக்க விரும்புகிற நெரேட்டிவ் என்பது ஏடிஎம்கே தான். நாங்கள் விஜயை பற்றி கவலையப்படலைன்றதை தான், ஏடிஎம்கேக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்ல வேண்டிய அவசியமே என்ன வந்தது உங்களுக்கு? அப்படி சொல்கிறீங்கனால வேறு யாரோ ஒருத்தர் களத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன் ஏடிஎம்கே ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே த்ரெட்டா தாவேகா இருந்தா தாவேகாவே இல்லை, அந்த அது என்னால் புரிந்து கொள்ள முடியுது. அந்த கௌரவத்தை, அந்த கிரெடிட்டை கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. புதுசாக வந்திருக்க ஒரு பிளேயருக்கு அடுத்த மாதம் தான் ஒரு கட்சி ஆரம்பித்த 2 மாதங்கள் ஆகிறது. அவங்களுக்கு ஏடிஎம்கே ஏஜ் ஓல்டு எனிமி, 53 ஆண்டு கால பகை. ஆனால் விஜய்க்கு அந்த கிரெடிட் அவங்க கொடுக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் கிரவுண்டு வேறன்றது நம்மை விட அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் திரு மணி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு பிரதான எதிர்கட்சி அதிமுகன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அவர் சொல்றார், பலவீனமான நிலையில் இருந்தாலும் கூட, அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு, அப்படி இருந்தாலும் கூட அதுதாங்க எங்களுக்கு எதிர்கட்சி அப்படின்னா, அதை விட அதான் பலவீனமான நிலை என்பது மூலம் மேலும் அவர்களை இழிவுபடுத்தி அவர்கள் தான் எங்களுக்கு எதிரி என்கிறார்கள். அவர்களை இழிவுபடுத்தவும் செய்கிறார்கள். அதே நேரத்தில் அவங்க தான் எங்களுக்கு எனிமின்னு சொல்றாங்க. அவங்க தான் பலவீனமா இருக்காங்களா, அப்புறம் எப்படி சார் அவங்க உங்களுக்கு எனிமி ஆக முடியும்? விஜய் ஃபேக்டர் ஒரு யதார்த்தம். இந்த எலெக்ஷன் விஜய் மையமாக வச்சு சுழலுது என்று கூட இன்று நாம் சொல்லலாம். தோக்கலாம், ஜெயிக்கலாம். பட் இஸ் அ நியூ பிளேயர். அவருக்கு ஆதரவு பெருகிக்கிட்டு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எலக்ட்ரல் டைனமிக்ஸில் அவருக்கு தோல்வி கூட வரலாம். அவங்க ஜெயிக்க முடியாமல் போகலாம். அவர் ஆட்சியை கைப்பற்றுவார்னா நான் சொல்லலை. பட் இன்னைக்கு ரூலிங் பார்ட்டிக்கு அவர் ஒரு பெரிய ஒரு ஹெட்டேக்குன்றதை தாண்டி ஒரு சேலஞ்சராக டெவலப் ஆகிட்டு இருக்கான்னு தான் நான் பார்க்குறேன். ஏடிஎம்கே எப்படி இப்போ திரு செல்லூர் ராஜு, திரு இபிஎஸ் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக விமர்சனம் இல்லை. ஆனால் திரு செல்லூர் ராஜு சொல்றாரு, எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது அப்படின்னு விமர்சனத்தை விஜய் மீது திருப்பி இருக்கு. கண்டிப்பாக யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒன்றை போல் ஒன்று வர முடியாது. எத்தனையோ பேர் எம்ஜிஆர் ஆக முயற்சித்தாங்க, வர முடியல. அது வேற. எங்க பலத்தை களத்துல பாருங்க, நாங்க யாருன்னு தெரியல. நான் ஏடிஎம்கே குறைச்சி மதிப்பிடல. நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, ரூல் அவுட் பண்ணல. அவங்க ஒரு 20-21% ஓட்ஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சி அவங்களுக்கு இல்லை. என்டையர் மீடியா ஏடிஎம்கேக்கு எதிராக திரும்பி நிற்குது. அப்படியும் நம்ம அவங்கள ஒதுக்கி தள்ள முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த அளவுக்கு மீடியா அப்போசிஷனுக்கு எதிராக திரும்பி நான் பார்த்ததில்லை என்னுடைய அனுபவம். என்ன திரும்பிட்டாங்க ஏடிஎம்கே? என்ன ஏடிஎம்கே பற்றின விவாதங்களை தான் நம்ம 365 நாள் நடத்துகிறோம். ஏன்னா 366 நாள் இல்லை. நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். திஸ் த ஃபேக்ட். ஒரு ஜேர்னலிஸ்டாக இதை பதிவு பண்ணுறது என் கடமைன்னு நான் நினைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் மோடி கவர்மெண்ட் 1.0 2.0 அங்கே எப்படி அதற்கு முன்பு ஆட்சி இழந்த காங்கிரஸை
அவர்கள் மீடியா ஹேண்டில் பண்ணுச்சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கு இங்கே ஒரு அரசு இருக்குது, கடைசி 3 ஆண்டுகள் அந்த அரசு இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. நாம் எதை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம்? எல்லாரும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நாம் எதை விவாதிக்கிறோம்? நம்முடைய ஊடக பரப்புரை என்பது எதை சுற்றி சுழலுகிறது? அதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி விஜயன், எதை வைத்து மீடியா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா ஸ்ட்ரக்சரலி மீடியா எதிர்க்கட்சிக்கு எதிராக நிக்குது. அங்க எப்படி டெல்லியில வந்து காங்கிரஸுக்கு எதிராக நின்றுதோ அதிமுகக்குள்ள எந்த பேசுபொருளும் இல்ல. நிறைய பிரச்சனைகள் இல்ல விஜயன், நிறைய பிரச்சனைகள் ஏடிஎம்கேக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அது மட்டும் தானே மீடியாவோட அஜெண்டாவா இன்னைக்கு இருக்க முடியும்? இன்னைக்கு கடந்த 4 வாரங்களாக தமிழகம் போர்க்களமாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. ஜக்டோ ஜியோ ஆகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், செவிலியர்களாகட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், அறிவாலயம் வாசல் வரைக்கும் போராட்டம் வந்துடுச்சு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஆனா நம்முடைய பரப்புரை எதை நோக்கி நிற்கிறது? நான் ஏன் இதை பதிவு பண்றேன்னா, இதற்கு சம்பந்தமில்லாத டாபிக் தயவு செய்து நினைக்க வேண்டாம். நீங்கள் கேட்டீர்கள் இல்ல, நீங்களே ஒரு நேர்காணல்ல சொன்னீங்க திருமணி, இவ்வளவு கொந்தளிப்பான சூழலை பயன்படுத்தி கொள்ள முடியாத நிலையில் அதிமுக இருக்கு. அதுவும் ஒரு ஃபேக்டர். அது ரொம்ப பலவீனமா இருக்கு. அதாவது அவங்க பயன்படுத்தி கொள்ள தவறுகிறார்கள் என்பது தலைமையின் குறைபாடு. பலவீனமா இருக்கு. பலவீனமா இருக்குன்றது நீங்க வந்து you have to take it with a pinch of salt. அவங்க தங்களுடைய கடமையை ஒரு எதிர்க்கட்சியாக செய்ய மறுக்கிறார்கள், தவறுகிறார்கள் என்பது ஒரு பக்கம். பட் ஊடகம் செஞ்சிருக்கணும். ஊடகம் அதை செஞ்சிருக்கணும். இந்த பாயிண்ட் ஏன் வருதுன்னா, நீங்க கேட்டீங்க ஏடிஎம்கே இன்னைக்கு பலவீனமா இருக்கு, கூட்டணிகள் இல்ல, மீடியா ஸ்ட்ரக்சரலி எதிர்க்கட்சிக்கு எதிராக திரும்பி நிற்கும் போது எதை வைத்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் போது நான் அந்த பாயிண்ட் சொன்னேன். எனவே நம்ம அதை கடந்து போகணும். இந்த இதுக்குள்ள தாவேகா வந்து திமுக அதை உதாசீனப்படுத்துற மாதிரி நடிக்கிறாங்கன்றீங்க. ஆனா ரியல் ஃபேக்டர் அவர்கள் நன்றாக நடிக்கிறார்கள். நான் தான் சொல்றேன்ல, அவங்க வந்து இப்படி சொல்லுவதன் மூலம் அவர்கள் தங்களை தாங்களே தேற்றிக் கொள்கிறார்கள். நீங்க சொன்னது ஒரு விமர்சன பார்வை முன்வைக்கிறீங்க. ஊடகங்கள் ஸ்ட்ரக்சரலா அதிமுகவுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லுகிற அந்த விமர்சனத்துல நம்ம விவாதிக்க வேண்டிய பொருள் இருக்கிற மாதிரி, அதிமுக இடத்துல தாவேகாவை கொண்டு வந்து வைக்கிறதும் அதுவும் அதிமுகவுக்கு செய்யற அநீதி இல்லையா? இவ்வளவு காலம் இருந்த கட்சியை எளிமையா இவர் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றதும் தப்பு இல்லையா? அது நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லல விஜயன். பட் காம்படிட்டரா ரியலா வராது எப்படி இருக்கும்? தேர் எமர்ஜிங் தான் நான் சொல்றேன். நீங்க சர்ஜிங்னு எடுத்துக்கலாம், எமர்ஜிங் தான் சொல்றேன். நிச்சயமா அதிமுகவை தாவேகா ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு நான் சொல்லல. அவர்கள் மேலெழும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு அரசு வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டால், யாருக்கு ஓட்டு போட்டா அரசு வீட்டுக்கு அனுப்பப்படுமோ அதை சத்தம் இல்லாமல் செய்து விடுவார்கள். இதுக்கு சரியான உதாரணம் 96. நம்ம பல முறை இதே அரங்கில் பேசியிருக்கிறோம். 91, 96 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சுப்பிரமணிய சுவாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் அன்றைய ஜெயலலிதா அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை, சட்ட போராட்டங்களை சுப்பிரமணிய சுவாமியும், மக்கள் போராட்டங்களை வாழப்பாடி ராமமூர்த்தியும் நடத்தினார்கள். திமுக காலத்திலேயே இல்லை. அதுவும் 93 வைகோ அவர்கள் வெளியில போன பிறகு பலவீனமான நிலையில் இருந்தது. சட்டமன்றத்தில் 2 உறுப்பினர்கள், அதில் ஒருத்தர் மதிமுக போயிட்டார், பருதி மட்டும்தான் திமுக இருந்தார். 95, 96 வருது. 96 மார்ச்ல தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்து மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்து தமாக ஆரம்பிச்சு திமுகவோட போய் அதை அறுவடை செஞ்சது திமுக தான் அறுவடை பண்ணுச்சு. அந்த காலகட்டத்தோட தான் நான் இதை ஒப்பிட்டு பார்க்குறோம். இல்லை, அதுல ஒரு இடத்தை நீங்க கவனமா பாருங்க. அந்த இடத்துல அந்த கொதிநிலையை அறுவடை செய்வதற்கு கட்டமைப்போடு திமுக இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய நடிகர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். இன்னொரு ஸ்பிளிட்டான ஃபோர்ஸும் வருது. எல்லாமே கட்டமைப்பா இருக்கு. நீ கட்டமைப்பு இன்னும் உருவாக்கிக்கிட்டு இருக்க தாவேகா எப்படி அந்த இடத்த வர முடியும்? அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க நான் சொல்லல. அவங்க வந்து ஒரு அப்படின்னா உதயநிதி சொல்றது அதிமுக இல்ல அப்படி எடுத்துக்க வேண்டாம். டென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய அளவுல. அதாவது உங்களுக்கு திமுகவை டென்ட் பண்ணுவாங்க. ஆமா, அந்த நம்பர்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இதை வந்து கட்டமைப்பு இல்லைன்ற ஒரு காரணத்தை வைத்து அவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நான்.